அந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக அரசு பூச்சாண்டி காட்டுகிறது என்றும் அதிமுக எப்போதும் தமிழக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்றால் அதை எதிர்க்கும் முதல் குரலாக நாங்கள் தான் இருப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக அமைச்சர் ரகுபதி என்று பதில் அளித்திருக்கிறார். அப்போது தொகுதி மறுசீரமைப்புக்காக ஒரு பேச்சோ ஒரு எழுத்தோ அல்லது ஒரு பதிவோ இதுவரை அதிமுக செய்திருக்கிறதா? இப்போது மட்டும் ஏன் திடீரென இந்த பதிவை செய்திருக்கிறது? அமித்ஷா உள்ளிட்ட கமலாலயம் எழுதி கொடுப்பதை வாசிக்கும் அடிமை போல எடப்பாடி பழனிசாமி இத்தகைய ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றும் சிந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு என பாஜகவோடு தமிழகத்திற்கு எதிரான கருத்துக்களை திட்டங்களை உடைய பாஜகவோடு கூட்டணி வைத்துவிட்டு திடீரென தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்றும் மாநிலங்களை ஒழித்து கட்டி நாட்டின் கூட்டாட்சி ஏற்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சதி திட்டம். அதற்கு ஒரு வழியாகத்தான் தொகுதி மறுசீரமைப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திடீரென விழிப்புணர்வு வந்தது போல அவர் பேசுவது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் என்பதை அவர் உணர வேண்டும் என்று இயற்கை வளத்துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட ஒன்றிய மத்திய பாஜக அரசுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்துவிட்டு வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசை தாஜா செய்யும் வகையில் டபுள் ரோல் கொடுக்கும் வகையில் பேட்டி கொடுத்தார்கள் என்றும் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனால் கட்சிக்கு உள்ளேயும் மற்றும் கட்சிக்கு வெளியேயும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மனம் நோகாமல் இரட்டை வேடம் போடும் நிலையை இப்போது அதிமுக எட்டியிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை என்றும் திமுக அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி.